சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாளை வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக நம்ம கொண்டாடப்படுகின்றோம். இந்த நாளில் சொர்க்கவாசல் அனைத்து பெருமாள் கோவில்களிலுமே சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடக்கும். இந்த நாளில் பலரதும் வீட்டில் ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து மறுநாள் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வோம். அந்த சொர்க்கவாசல் வழியாக சென்று நம்ம வழிபாடு செய்வோம். இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம வீட்டில் துளசி செடி வைத்திருப்பவர்கள் கட்டாயம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெய் தீபம். அது புது மண் அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு. ஒரு புது மண் அகல் விளக்கில் பசுநெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அதை துளசி மாடத்திற்கு அருகில் வைத்து அந்த துளசி மாடத்தை 7 முறை வலம் வர வேண்டும். துளசி பூஜைகள்லாம் இந்த நாட்களில் நம் செய்வது அதீத பலனை நமக்கு பெற்றுத்தரும். ஒரு சில வீடுகளில் துளசி மாடம் இருக்காது, துளசி செடிகள்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாள் சமஸ்கிருத நாமம் மற்றும் பகவத்கீதை படிக்கலாம். அல்லது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற வார்த்தையை 108 முறை உச்சரிப்பதின் மூலம் நம்ம பெருமாளின் அனுகிரகத்தை முழுமையாக பெறலாம். உங்களுக்கு பெருமாளை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அன்று இரவு முழுவதும் பரமபதம் விளையாடுவாங்க நிறைய பேர் வீட்டில். அடுத்தது அன்று தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உண்ணாமல் விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் உடல் உபாதை காரணமாக பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு நம்ம விரதத்தை கடைபிடிக்கலாம். பொதுவாகவே ஏகாதசி அன்று நம் வீட்டில் அரிசி மற்றும் தானியங்கள் இவற்றை நம் சேர்க்காமல் இருப்பது நல்லது. அன்று அந்த சமையலில் இதையெல்லாம் சேர்க்காமல் இருப்பது நல்லது. பயிர் வகைகள்லாம் அன்று சேர்க்காமல் இருப்பது நல்லது. மற்றும் கிழங்கு வகைகள் சேர்த்து கொள்வது நல்லது. அது மட்டுமல்லாது நிறைய பழங்கள் சேர்த்து கொள்ளலாம். மேலும் பால் இது போன்ற பொருட்களை நம் உணவில் சேர்த்து கொள்ளலாம். மேலும் இந்த ஏகாதசி நாளில் கட்டாயம் இந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா மகாலட்சுமியின் அனுகிரகமும் பெருமாளின் அனுகிரகமும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய். முழு நெல்லிக்கனியை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து பெருமாளுக்கு பிரசாதமாக நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து அதற்கு பிறகு அதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு மகாலட்சுமியின் அனுகிரகமும் பெருமாளின் அனுகிரகமும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஏகாதசி அன்று துளசி செடி வச்சிருப்பவங்க இந்த ஒரு தவறை செய்யாதீங்க. அது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை துளசியை ஒருபோதும் நம்ம பிக்கக்கூடாது, அதாவது பறிக்கக்கூடாது. அதற்கு முதல் நாள், அதாவது இன்றே நீங்கள் துளசி பறித்து வைத்துக்கொள்ளலாம். அல்லது கடையில் கூட நீங்கள் துளசி வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள துளசியை மறந்தும் நாளை பறிக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பாவத்தை உண்டாக்கும். அதனால் துளசியை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் தங்களோட குடும்ப முறைப்படி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அந்த பெருமாளின் அனுகிரகத்தை முழுமையாக பெறுங்கள். கண்டிப்பாக வீட்டில் மட்டும் தீபம் ஏற்ற மறக்காதீங்க. ஏகாதசி அன்று அதிகாலை எழுந்து நல்ல தலைக்கு குளிச்சுட்டு நம்ம கோலம்லாம் போட்டுட்டு நம்ம வீட்டில் வழிபாடு செய்யணும். அப்போ கண்டிப்பாக ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பெருமாளை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.